ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப முக்கியமான நம்ம வீட்டு பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் விவாதிக்க போகிறோம். ஒரு செய்தித்தாளில் வந்த அறிக்கை தான் இது. பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரம் கூட சொல்லலாம். இது சும்மா ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக கடந்து போயிடவே முடியாது. அதாவது அரசு பள்ளிகளில் 18,107 ஆசிரியர் பணியிடங்கள் இந்த ஜூன் மாத நிலவரப்படி காலியாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 18,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் இல்லை. இந்த ஜூன் மாத நிலவரப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் 1,14,248. ஆனால் அதில் வெறும் 96,141 இடங்கள் மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 18,107 இடங்கள் நிரப்பப்படாமலே காலியாக இருக்குது. இதில் கொடுமை என்னன்னா, பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தான் ரொம்ப அதிகமாக காலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2,833 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களும், பள்ளிகளை வழிநடத்த வேண்டிய 1,214 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே 93 தலைமை ஆசிரியர் போஸ்ட்டு வேகண்ட்டாக இருக்குது. ஸோ தலைமை இல்லாத கப்பல் எப்படி தத்தளிக்குமோ அப்படி தான் இன்றைக்கி பல அரசு பள்ளிகள் தலைமை ஆசிரியர் இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்குது. சரி, இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு? இதை நம்ம ஏன் இவ்வளோ தீவிரமாக பேசணும்? முதல்ல இந்த கல்வி அமைப்போடைய மையப்புள்ளி நம்மளுடைய மாணவர்கள். அவங்க என்ன மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்களை எதிர்கொள்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு ஆசிரியர் இல்லைன்னா அந்த பாடத்தோடைய அடிப்படை தத்துவங்களை மாணவர்களால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அது மேக்ஸோ சயின்ஸோ டீச்சரே இல்லாமல் கைடு மட்டும் வாங்கி கொடுத்து இந்த கைடை வச்சு படிப்பா அப்படின்னு சொன்னால் தானாகவே படித்தா மனப்பாடம் தான் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக அவங்களுக்கு புரியாது. அந்த புரிதல் இல்லை அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு அறிவும் வளராது. அதே மாதிரி பீரியடு வந்தால் அந்த பீரியடில் வந்து சொல்லித்தர ஆசிரியர் இல்லை அப்படின்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா விளையாடுவாங்க, இல்லைனா தூங்குவாங்க, இல்லை அவங்கவுங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வமே குறைஞ்சி போயிடும். அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த சுவாரஸ்யமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடும். அதே போல் காசு இருக்கிறவங்க தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பி எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுப்பாங்க. ஆனால் ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க முழுசாக அரசு பள்ளிகளை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. அங்கே ஆசிரியர்கள் இல்லைன்னா இவங்க எப்படி பொது தேர்வுகளையும் போட்டித் தேர்வுகளையும் மற்றவங்களோட போட்டி போட முடியும்? சரி, இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லணும்னா, பெருசாக எதுவும் இல்லைனாலும் சில மாணவர்கள் அந்த சுய கற்றல் செல்ஃப் லேர்னிங் முறையை கற்றுக்குறாங்க. ஆனால் அது ரொம்ப 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 குறைவான சதவீத மாணவர்களால் மட்டும்தான் முடியும். பெரும்பாலான மாணவர்களுக்கு வழிகாட்ட ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக வேணும். அடுத்ததான் இந்த பள்ளியில் வேலை பார்க்குற மற்ற ஆசிரியர்களுடைய நிலைமையை கொஞ்சம் பார்ப்போம். அவங்களுக்கு என்னப்பா சம்பளம் வருதில்ல அப்படின்னு ஈஸியாலாம் சொல்லிட முடியாது. இந்த இந்த விஷயத்தை நம்ம கேள்விப்படுறப்ப நம்மளுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. அது என்னென்னா, காலி பணியிடம் அதிகமாக இருக்கிறதால இப்போ பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு கூடுதல் வகுப்புகளையும் மற்ற பாடங்களையும் கவனிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுது. அதனால் ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகுது. ஸோ தமிழ் ஆசிரியரை போயிட்டு நீங்கள் அறிவியல் எடுங்க, கணித ஆசிரியரை போய் ஆங்கிலம் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம் அந்த ஸ்கூல் விதிக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். வேறு வழி இல்லை. நம்ம எல்லாருமே டெட்டு எழுதி தானே வந்திருக்கோம். அப்போ அந்த டெட்டில் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு தானே வந்திருக்கோம். படிச்சுட்டு போய் அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஆசிரியர்கள்? ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மன அழுத்தம் ஏற்படும். இதனால் அவங்களால சொந்த பாடத்துலையும் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு போயிடுவாங்க. கூடுதல் பாடத்தையும் ஒழுங்காக நடத்த முடியாது. அதே போல் ஏற்கனவே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு எம்எஸ் பதிவு, எம்எஸ்ல அட்டெண்டன்ஸ் போடணும், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாத்தையும் வந்து சிஸ்டம்லேயே வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா டேட்டாஸும் சிஸ்டமில் அப்லோட் பண்ணணும்னு அவ்வளோ வேலைகள் இருக்குது. இதில் கூடுதலாக கிளாஸும் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க எப்போ தான் பாடம் நடத்துறது? இந்த மாதிரி ஒரு கேள்வி நிச்சயமாக வந்து போகும். அடுத்தது, இந்த சவாலான சூழலில் ஆசிரியர்கள் தங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வளர்த்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாஸை ஷேர் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களுடைய படிப்பு கெடக்கூடாதுன்னு தங்களுடைய தகுதிக்கு மீறி உழைக்கிறாங்க. பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் சொந்த காசு போட்டு தற்காலிக ஆசிரியர்களை நியமித்த கதையெல்லாம் நம்ம ஊடகங்களில் பார்த்துருக்குறோம். அவங்களுடைய இந்த அர்ப்பணிப்புக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் இல்லைனாலும் சில இடங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சரி, இப்போ நம்ம அரசாங்கத்தோடைய தரப்புக்கு வரும். இந்த 18,107 காலி இடங்களை விஷயத்தில் அரசாங்கத்துக்கு என்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு அரசுக்கு நிதி ரீதியாக தற்காலிக சில கோடிகள் வந்து மிச்சமாகலாம்.
ஏன்னா அங்கே வந்து ஆள் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த நிதிச்சுமை கொஞ்சம் குறையுது தான். ஏன்னா 18,000க்கும் மேற்பட்டவருக்கு கொடுக்க வேண்டிய மாத சம்பளம், பிஎஃப், இதர சலுகைகள் இப்போதைக்கு செலவாகிறது இல்லை இல்லைங்க. அடுத்தது தற்காலிக ஆசிரியர்களை தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கும்போது அரசுக்கு செலவு வந்து ரொம்ப கம்மியாகுது. அவங்க வந்து டெம்பரவரி டீச்சர்ஸ். ஸோ அரசு பள்ளிகளுடைய தரம் கண்டிப்பாக வீழ்ச்சி அடைந்துடும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் அரசுக்கு பாதகமாக போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் இல்லாததால் தேர்ச்சி விகிதம் குறையும் போது அரசு பள்ளிகள் மீதான அந்த நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட கண்டிப்பாக குறைஞ்சிரும். அரசு பள்ளிகளில் வாத்தியார் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள்? அவங்களுடைய பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கடனாவது வாங்கியாவது பிள்ளைங்களை போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. இது மறைமுகமாக கல்வி வியாபாரமாக்குறதுக்கு வழிவகுக்கும். அதே போல் இலவசங்கள் கொடுக்குற அரசு கல்வியின் தரத்தை கோட்டை விட்டுறது. இதுதான் வந்து பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. அதே போல் பொதுமக்கள் இந்த மாதிரி ஆசிரியர்கள் என்னென்னா அவங்களுக்கு வந்து அரசு பள்ளியா கண்டிப்பாக டீச்சர்ஸ்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, வேக்கண்ட்டாக இருக்கும், இப்படி தான் வந்து நினைக்க தோணும். ஸோ எதிர்க்கட்சிகளும் இதை வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க. அதனால் இந்த ஆட்சிக்கே வந்து ஒரு அவப்பெயரே ஏற்படும். இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன தான் தீர்வு? அரசாங்கம் உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்? டிஆர்பி தேர்வுகள் மற்றும் விரைவான நியமனம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பண்ணுன்னா, டிஆர்பி மூலமாக நடத்தப்படுற யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி இந்த தேர்வுகளை எல்லாம் காலதாமதம் செய்யாமல் நடத்தி இந்த 18,107 காலி இடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்பணும். அதே போல் தற்காலிக நியமனங்களை முறைப்படுத்தணும். நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கிற வரைக்கும் தகுதி வாய்ந்த டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை முறையான ஊதியத்தோட தற்காலிகமாக உடனடியாக நியமிக்கணும். அவங்களுக்கு மிக குறைந்த தொகுப்பூதியம் தராமல் கண்ணியமான ஊதியத்தை தரணும். நெக்ஸ்ட்டு அந்த 1214 தலைமை ஆசிரியர் இடங்களை உடனடியாக பதவி உயர்வு, அதாவது ப்ரமோஷன் மூலமாக நிரப்பிடணும். ஒரு பள்ளிக்கு வழிகாட்ட சிறந்த நிர்வாகி மிக மிக முக்கியம். ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் பணி மட்டும்தான் வந்து தரணும். ஆசிரியர்களை மொபைல் ஆப்பில் விவரங்களை பதிவு செய்ய சொல்கிறது, இந்த மாதிரி பிற நிர்வாக வேலைகளில் இருந்து அவங்கள விடுவிச்சு அவங்கள முழு நேரமும் பாடம் நடத்த அனுமதிக்கணும். ஸோ இந்த நியூஸில் வந்த இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கல்வியை வந்து எப்படி சொல்லியிருக்கானா, அது வெறும் ஏட்டுச் சுரக்காய் மட்டும் இல்லை, அது ஒரு மனுஷனை பண்படுத்துகின்ற, சிந்திக்க வைக்கின்ற உன்னதமான கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த உன்னதமான கல்வியை நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு சேர்க்குற பாலமாக இருக்கிறவங்க தான் ஆசிரியர்கள். ஒரு நாட்டுடைய முன்னேற்றமும் மனிதவள மேம்பாடும் வகுப்பறைகளில் இருந்து தான் தொடங்குது. அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய கனவுகள் ஏழையானது இல்லை. அவங்க விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, கலெக்டர் ஆகணும்னு கனவு காண்றாங்க. அவங்களுடைய கனவுகளுக்கு சிறகு முளைக்கணும்னா முதல்ல வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் இருக்கணும். அரசாங்கம் இந்த புள்ளி விவரங்களை வெறும் எண்களாக மட்டும் பார்க்காம நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்களுடைய எதிர்காலமாக பார்த்து உடனடியாக 18,107 ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு தீவிர கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆசிரியர்கள் காலியிடம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஊர் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தற்காலிக ஆசிரியர் பணி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு நிரந்தர ஆசிரியர் வர வரைக்கும் செய்யுங்க. நீங்களே கூட அந்த இடத்துக்கு நிரந்தர ஆசிரியராக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நன்றி.